எனக்கு உள்ள நினைவுபடி பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து விஜய் சேதுபதிக்குன்னு நினைக்கிறேன் மாஸ்டர் அந்த ஆடியோ லான்ச்சில் அங்கே ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் திரு விஜய் அவர்கள் கொடுத்த முத்தம் அது உங்களுக்கு தான். அது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச எப்படி பாக்கியம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கிட்டத்தட்ட அப்படி தான் தம்பி. ஏன்னா இது நான் தான் சொன்னேன்ல, ஒருத்தருடைய பேரன்பை பெறுவதுன்றது எளிது கிடையாது. ஒருவரிடம் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்து ரொம்ப விசுவாசத்தை காட்டி பணம் சம்பாதிக்கிறது, அவர் மூலம் ஆதாயம் பெறுவது, அதுன்றது உலகம் முழுக்க நடக்கும். அவருடைய பேர் அன்பை பெறுவது, அவர்கிட்ட அவருடைய இதயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு நட்பதிப்போடு நம்ம நடந்துக்கிட்டு அதை வந்து என்ன சொல்கிறது, தளபதி அங்கீகரிக்கிறதுன்னு இருக்குல்ல பொதுவெளியில் வச்சு, அது உண்மையாலுமே அதுவும் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் விஜய் சேதுபதி அவருக்கு அரசியல் அந்த பொது வாழ்க்கையில் ராவுத்தர் இப்ராஹிமுக்கு தான் அப்படின்னும் பொழுது அந்த முத்தம் எனக்கு தான் கிடச்சிக்கணும் பொழுது உள்ளபடி எனக்குமே பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம போட்ட உழைப்பு, தளபதி நம்ம வச்சுருந்த அவர் மீது நம்ம வச்சுருந்த பாசம், அந்த அன்பு, அதை எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை திரும்ப நம்மக்கிட்ட அதை கொடுத்த விதம்ன்றது வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு 10,000 கமெண்ட்டாவது வந்திருக்கும். எங்களுக்கு பொறாமையாக இருக்குது, அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். எல்லாரும் எங்களுக்கு பொறாமையாக இருக்குது, தளபதி உங்களுக்கு முத்தம் கொடுத்து எங்களுக்கு பொறாமையாக இருக்குது, பட் நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே, அது கூடுதல் மகிழ்ச்சி தானே. கண்டிப்பாக இன்னமும் வந்து தளபதிக்காக நம்ம உறுதுணையாக பக்கபலமாக நிற்க போகிறோம், கடைசி வரைக்கும் நிற்க போகிறோம் பொழுது இந்த ஒரு எப்பயுமே ஒரு உறவு முறைக்குள்ளே ஒரு பாண்டிங் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இடையில யார் வந்து பிரிக்க முடியும்.